சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க பையன் சயின்ஸ்ல வந்து 600க்கு 421 மார்க் எடுத்திருக்காரு சார். என்னங்க இன்னும் வாட்டி சொல்லுங்க. 600 மார்க்குக்கு 421 மார்க் எடுத்திருக்காரு சார். சரிங்க. அது என்ன படிக்கலாம்னு நீங்க சொல்லுங்க, அதுபடி நான் நடத்துக்கிறேன்யா. அவங்க என்ன குரூப் எடுத்திருக்காரு சார்? குரூப் என்ன குரூப்? சயின்ஸ் குரூப் சார், சயின்ஸ் குரூப். பியூர் சயின்ஸா? பிசிஎம்பி. என்னங்க? சிபிஎஸ்இ பிசிஎம்பி. நீங்க மேத்ஸ் பயாலஜி எடுத்திருக்காரா இல்ல பாட்டனி ஜூவாலஜி அப்படி எடுத்திருக்காரா? மேத்ஸ் பாட்டனி ஜூவாலஜி எடுத்திருக்காரு சார். பாட்டனி ஜூவாலஜிங்கறீங்க? இல்ல இல்ல, மேத்ஸ் பாட்டனி ஜூவாலஜியா? ஜூவாலஜி சார், ஜூவாலஜி. பயாலஜி ஜூவாலஜி எடுத்திருக்காரு. ஓகே, பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காரு சார். பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காரு சார். ஆமா ஆமா சார், ஆமா சார். ஆமா, ஒரு மேத்ஸ் எடுக்காம பியூர் சயின்ஸ் எடுத்தா நாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிவன் டு நீங்க பி ஃபார்ம் ஆர் ஃபார்ம் டி போங்க. பி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இல்ல ஃபார்ம் டின்னு ஒரு 6 இயர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். இது ரெண்டுல நீங்க எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸலண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. நிறைய ஆர்வத்துக்கு வந்து என்ன சார் சொன்னீங்க? உங்களுக்கு சொல்லுங்க சார். இல்ல பி ஃபார்ம் இல்ல ஃபார்ம் டி. உங்க தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சு வைங்க. இப்ப நீங்க தொலைக்காட்சியில கேளுங்க, பதில தொலைபேசியில பேசாதீங்க, தொலைக்காட்சியில பதில பாருங்க. சார் சொல்லுவார், சொல்லுங்க சார். நீங்க பி ஃபார்ம் சேருங்க, இல்லைன்னா ஃபார்ம் டி முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. அதற்கு மேல நீங்க சயின்ஸ் ஓரியன்டா நீங்க பிஎஸ்சி அக்ரி கூட நீங்க பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஎஸ்சி அக்ரி நீங்க தமிழ்நாட்டில் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க பிபிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டரி சயின்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து மிக முக்கியமான விஷயங்கள். உங்களுக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து பர்சன்டேஜ் மிக முக்கியமான விஷயம் இருக்கு அவருக்கு. அதனால வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வெட்டரி சயின்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ராஜஸ்தான்ல ஒரு காலேஜ் இருக்குது, பிரைவேட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் காலேஜஸ். தமிழ்நாட்டு பையன் ஒரு வருஷத்துக்கு 30 பேர் படிக்கிறான். நீங்கள் அங்கே கூட சேர்த்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து பேச்சுலர் வெட்டரி சயின்ஸ் நீங்கள் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் ஃபிசியோதெரப்பி இதுமாரி போகிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஹெல்த் அலைட் கோர்சஸ் நீங்கள் போகிறத விட பேராமெடிக்கல் இஸ் பெஸ்ட். பேராமெடிக்கல் நல்லா இருக்கும் உங்களுக்கு, சயின்ஸ் ஓரியன்டட். இல்லை பிஎஸ்சி அக்ரி நீங்கள் போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை பயோடெக்னாலஜி கூட நீங்கள் படிக்கலாம். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஆர் பிடெக் பயோடெக்னாலஜிஸ் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கூட நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயோடெக்னாலஜிக்கும் வாய்ப்புகள் உண்டு, நிறைய இருக்கு. நிச்சயமா உயர் படிப்பு படிக்கும் போது நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு. பெங்களூர் ஆனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்கள் மகனுக்கு வழிகாட்டுங்க. அடுத்ததாக அரியலூரிலிருந்து நிவேதா. அரியலூர் மாவட்டத்துக்கு முதல்ல ஒரு கைத்தட்டுங்க. வழக்கம் போல நீங்க தான் நம்பர் 1 வந்திருக்கீங்க. எனவே அந்த மாவட்டத்தின் செல்வ குழந்தை நிவேதிதா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? என்னோட பேர் வந்து நிவேதா. நான் 587 மார்க் எடுத்திருக்கேன். கட் ஆஃப் 187 அம்மா? சொல்லுங்க. 587 மார்க் எடுத்திருக்கேன். வெட்டனரி படிக்கலாமா இல்ல எந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படி? 587 வாங்கியிருக்கீங்க. உண்மையிலேயே அடுத்த இலக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்திருக்கிறது. நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கமா, உண்மையிலே வாழ்த்துக்கள். நீங்க வந்து என்ன பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்களா? இல்ல, நான் பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன். பயோமேக்ஸ். உங்களுக்கான பதில் வந்து கொண்டிருக்கு நிவேதா. இல்ல, உங்களுக்கு இந்த பயாலஜி அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து என்ன கட் ஆஃப் மார்க் வருது உங்களுக்கு? பிசிக்ஸ் 99, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, சண்டம். ஓ, தென் யூ ஆர் ஹைலி எலிஜிபிள். நீங்க கேட்ட மாதிரி வெட்டரி சயின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு கம்யூனிட்டி மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க எம்பிசியா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு 2 சென்டம் இருக்குது, ஒரு 99 இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். பிபிஎஸ்சி நீங்கள் அப்ளை பண்ணுங்க, வெட்டரி சயின்ஸ் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பிபிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் எம்யூஎஸ்சி முடிச்சுட்டு ரிசர்ச் மாதிரி நீங்கள் பண்ணுங்க. நல்ல எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அரியலூர் மாவட்டம் வந்து நான் என்னுடைய மாவட்டம். காலையிலேயே நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் சத்தியம் தொலைக்காட்சி மூலமா வந்து என்னுடைய மாவட்ட மாணவர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் நிவேதாக்கு கூடுதல் ஒரு வாழ்த்து. நீ பிபிஎஸ்சி படிமா, நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உனக்கு கொடுக்காம யாரும் கொடுக்க போறாங்க? அந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்க. 2 சென்டம் ஒரு 99, நிச்சயமா மிக சிறந்த மதிப்பெண்கள்மா. நிச்சயம் உனக்கு கிடைக்கும், சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பா படிவான சிறந்த எதிர்காலம் அமைய அடுத்த இலக்கு உன்னை வாழ்த்துகிறது. அடுத்ததாக ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம். அடுத்த இலக்கு மாணிக்கம், சொல்லுங்க. சென்னை மாணிக்கம் சொல்லுங்க. என் தம்பிக்காக கால் பண்ணிருக்கேன். கேளுமா. அவன் பயோமேக்ஸ் குரூப் எடுத்தான், 433 மார்க் எடுத்திருக்கான். அவனுக்கு நெக்ஸ்ட் என்ன கெரியர் சூஸ் பண்றதுன்னு தெரியல சார். கட் ஆஃப் என்ன வருதுமா? தம்பியோட கட் ஆஃப் என்ன? 128. ஆமா, 128 தான் எடுத்திருக்காரு இல்லையா? சரிம்மா, என்ன பண்ணலாம்னு சொல்றேன் இருங்கம்மா. பயோமேக்ஸ் 128. நீங்க 128 சாரி சார், என்ன சொன்னீங்க? இல்ல ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் நீங்கள் போகிறதுனால போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இந்த பி ஃபார்ம் இல்லைனாக்கா வந்து ஃபார்ம் டி
இல்லை ஃபிசியோதெரப்பி இஸ் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஃபிசியோதெரப்பி நீங்கள் தாராளமாக நீங்கள் போகலாம். நீங்கள் இல்லை ஹெல்த் அலைட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷன் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியோ டெக்னாலஜிஸ், இந்தமாரி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸு, இந்தமாரி ப்ரோக்ராம் நீங்கள் போகலாம். நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் ரெண்டுலேயும் நீங்கள் இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் என்னன்னு பாருங்கள். அதேமாரி வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் போகிற அந்த கட் ஆஃப் மார்க் நீங்கள் என்னென்னு பாருங்கள். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட கட் ஆஃப் மார்க் பாருங்கள். அதுக்கு அடுத்தது உங்கள் தம்பிகிட்ட என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேளுங்க. அவருடைய இன்ட்ரெஸ்ட் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக எந்த ப்ரோக்ராமுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு இல்லாத ப்ரோக்ராமே கிடையவே கிடையாது இல்லைங்களா? ஈவன் நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தா கூட நான் அதுக்கு வேலை வாய்ப்பு எங்கன்னு நான் சொல்லுவேன். இருக்குது, அது உருவாக்கிக்கிறது அவன் கையில் தான் இருக்குது. ஆகையில் வாய்ப்புகள் இருக்குது, ஒரி பண்ண வேணாம். வாழ்த்துக்கள். நிச்சயமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு சார். சார் என்னோட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த துணை கேள்வியாக வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ இது மாதிரி குறைந்த கட் ஆஃப் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு குழப்பம், ஒரு பயம் இருக்கும். நமக்கு படிப்பு கிடைக்குமா, என்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம், குழப்பம் இருக்குது. என்ஜினியரிங் படித்தானா இந்த காலத்தில் வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் படிக்கணும், என்ஜினியரிங் இல்லைன்னா நீ எவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் தான் ஜெயிக்க முடியும், மற்றவங்களாம் ஜெயிக்க முடியாது. என்ஜினியரிங் படித்தாதான் நீ கை நிறைய சம்பளம் வாங்கலாம் அப்படின்றது ஒரு 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 மித்து மாதிரி உருவாக்கிட்டாங்க, ஒரு கற்பனையாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இல்லை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கரெக்டாக மக்களுக்காக கேட்குறீங்க. இப்போ 128 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா 128 கட் ஆஃப் மார்க் எடுக்கிறவர் வந்து நேராக இன்ஜினியரிங் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இன்றைக்கி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வெரி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பிஎஸ்சி பாட்டனி எடுங்க, இல்லை பிஎஸ்சி பயோடெக் எடுங்க. நீங்கள் பிஎஸ்சி பயோடெக் எடுத்துகிட்டு இந்த மார்க்குக்கு நீங்கள் எம்எஸ்சி பயோடெக்கு ப்ளஸ் ரிசர்ச் நீங்கள் போங்க. அடுத்த வந்து என்ஜினியரிங் உங்களோட படித்த மாணவர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீங்கள் இதில் ஒரு பிஹெச்டி, ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக முடிச்சுட்டு பயோடெக்கில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவரை விட வந்து 5 மடங்கு உங்களுடைய ப்ரொஃபஷனல் கரியர் வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஹையர் ஸ்டடீஸ்லையும் ரிசர்ச்லையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது வெரி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நீங்கள் வந்து யாருமே பண்ணுங்கள, நீங்கள் வந்து ஒரு 7 இயர்ஸ் நான் படிக்கிறேன் சார், ஒரு 8 இயர்ஸ் நான் படிக்கிறேன், பிஹெச்டி நான் முடிக்கிறேன் அப்படின்னா அடுத்த ஒரு 10 இயர்ஸில் உங்களுடைய குரோத் வந்து என்னன்னாக்க மற்ற ஒரு கம்ப்யூட்டர் துறையில் இருந்த மாணவர்களை விட 5 டைம்ஸ் உங்களுடைய growth வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரிசர்ச் அசோசியேட்டாக இருப்பீங்க, ஒரு சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க, சீனியர் சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் நீங்கள் போகலாம். நீங்கள் இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயே பயோடெக்னாலஜி பேஸ்டு, ஃபார்மா பேஸ்டு, ஹெல்த் கேர் பேஸ்டு, இந்தமாரி பயோமெடிக்கல் பேஸ்டு ரிசர்ச் நீங்கள் போனோம்னா எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே இல்லைன்னா கூட நீங்கள் ஃபாரின், ஜெர்மன் போகலாம், ஃப்ரான்ஸ் போகலாம், கனடா போகலாம். இந்த மாதிரியான நாடுகளில் வந்து நிறைய பயோடெக்னாலஜி பேஸ்டு வந்து ரிசர்ச் அதிகமாக இருக்குது. தாராளமாக நீங்கள் ஒரு மாற்றி யோசிச்சோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம பிரகாசமாக இருக்க முடியுது. மிக சிறந்த சொல்லாடல் அது. இந்த சொட்டுடன் நாம வச்சுங்க, மாற்றி யோசியுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ் கதவுகள் திறக்கும், வசந்தம் திறக்கும், இல்லை சந்தேகமே கிடையாதுமா.